ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் டிபார்ட்மெண்ட், அதாவது எங்களுடைய மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஐவிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதை தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், எவ்வளோத்துக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்கள் சிரிப்புக்கு நாங்கள் பொறுப்பு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யார் மனசையாவது புண்படுத்திருந்தேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப சாரி. பட் ஆனால் அதற்கெல்லாம் வந்துட்டு கம்பெனி பொறுப்பேற்காது. இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாக தான் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் லைஃப் அப்படின்னாலே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எங்கள் டிபார்ட்மெண்ட் கொஞ்சோண்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ஐவியில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் செஞ்சோம். பட் ஸ்ட்ரிக்டை பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது, பிறகு நம்மளுக்கு ஆப் வச்சு விட்ருவாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐ மீன் வ்ளாக்குள்ளே போயிடலாம். மாமா மடையா அறிவு கட்டவனே அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லெக் பீஸ் போட்டு ஒரு பிரியாணி பார்சல். சொல்லுங்க. பழைய சாத்துக்கு பச்சை மிளகா பக்கத்து வீட்டுல தான் கடை வாங்குவேன். பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்றேன். காசு கீழே கட்சதா 10 வருஷமா பாய் கடைக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. வீடு பக்கத்துல தானே இருக்கு. 10 நிமிஷத்துல வரலாமே, ஏன் 10 வருஷம் வந்து ரெகுலர் கஸ்டமர் கண்ணு. மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா சரி. அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு வழியாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அன்லிமிட்டட் மீல்ஸும் வந்தாச்சு. முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்பில் போட்டே தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்பில் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஸ்னாப்பில் போடுவோன்ட்டு நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்பில் போட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இப்படிதான் சாப்பாடை வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து போகிறதுக்குள்ளேயும் வந்துட்டு எங்கள் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் வாங்கி நல்லா வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போயாச்சு. அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. கண்ணாடியை பார்த்தாலே வீடியோ எடுக்கிறது தான் நமக்கு வழக்கமாச்சு. அங்கே நம்ம கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் பைப்பில் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருக்கான். டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. வெக்கப்படாத மேக்கல. நானும் இல்லாமல் அதனால ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். எனக்கு ஏதோ குதிரையில் உட்காந்துக்கு முன்னாடி ஃபீல் ஆகும். மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா?
பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. ஆமா தூங்கிதானே வருது. போங்கடி பிடிச்சிருக்கீங்க. மேக்கப் போட்டு ஃபுல் ஃபார்ம்ல போறேன். அதாவது முந்திரி எடுத்து இப்படி சாப்பிடுவோம். பெரிய மன்னர் பரம்பரை. நல்ல வேலை. ஆனா வாந்திருக்கும் பாட்டு என்னோட வாய்ஸ் ராகுல் வாய்ஸ் அப்படியே இருக்கு. அவன் என் தம்பி. சும்மாவே நம்ம முகரையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு அங்க ஒரு நாசமா போ. அவ இன்னும் தொட்டு கும்பிட்டுட்டே இருக்கா. அங்கே போய் உட்காரதுக்கு எங்களுக்கு சோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் போக வேண்டிய இடம், அதாவது அந்த கேஷியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நாங்கள் போயாச்சு. அங்கே போனோடனே வந்துட்டு 2 குரூப்பாக பிரித்தாங்க. பாய்ஸை வந்துட்டு தனி குரூப், கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இன்னொரு குரூப் அப்படின்ட்டு 2 குரூப்பாக பிரித்து அங்கே வந்துட்டு மைக்ரோபயாலஜி பற்றின விஷயங்கள் நிறையாலாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேஷியோ இண்டஸ்ட்ரி பில்டிங்குள்ளேயே வந்துட்டு நிறைய செடிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்துட்டு நாங்கள் வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மைக்ரோபயாலஜி லேப் மட்டும் இல்லை, கூட வந்துட்டு நிறைய லேப்ஸ்லாம் இருந்தது. அதை பற்றிலாம் நாங்கள் அவ்வளோவா பார்க்கல. பட் மோஸ்ட்லி மைக்ரோபயாலஜி லேபை பற்றி நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்குபேட்டர், ஹாட் ஏர் ஓவன் நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம்ல, சின்னதாக இருக்கும் அதெல்லாமே. பட் ஆனால் இவங்க லேபில் எல்லாமே வந்துட்டு பெரிய சைஸில் இருந்தது. அதுவும் 2-3 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இன்குபேட்டரில் இந்த கல்ச்சர்லாம் வளர்ப்போம், பர்டிகுலரான கல்ச்சர் மட்டும்தான் நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு 4 விஷயத்த வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வழியாக நல்லபடியாக இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்துட்டு முடிஞ்சுட்டு, இண்டஸ்ட்ரியல் விசிட் முடிஞ்ச உடனே கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவுக்கு போகலான்னு தான் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா அங்கே வந்துட்டு போட் ஹவுஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் இது வரைக்கும் போட் ஹவுஸ் போனதே கிடையாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால ஒரு ஆர்வமாக இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக ஆலப்புழாக்கும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறமா போட் ஹவுஸ்க்கு போகிறதுக்காண்டி நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம தலைவி தி ஷர்மிளா தி கிரேட், இடிங்க பாருங்க, இதான் கேரளாவில் உள்ள மண், இதான் கேரளாவில் உள்ள குச்சி, அங்கே பாருங்கடி கேரளாவில் உள்ள மரம், அங்கே பாருங்கள் கேரளாவில் உள்ள வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. குதி சரி. அமைதியா போங்கப்பா.
அடியே சரசு நீயா நீதான் கண்ணி நாகமா பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பா அடி என்னடி விஷத்தை கேக்குற விஷத்துக்கே விஷமா ஏண்டா எந்த நேரம் பார்த்தாலும் முள்ளலியாட்ட குறிச்சிட்டே வர்றியே வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காடா பெரிய லட்சியமே இருக்கனே சாங் கும்பிட்டுக்கோங்க. கோவிந்தா 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 சவுண்ட் வரல. சொல்லு 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 அவங்களுக்கு சொல்லு. கவுர்னு போட்டு அப்படியே கவுந்ததுன்னா அப்படியே போயிடுவார் தண்ணி உள்ள. வரவில்லை. தேவையில்லை. தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. மனசுல பேர் சின்ன கோயில் சித்திரம் ஒரு பாட்டு ஃபுல்லா கேட்கல. அப்படியா? மைக் ஒழுங்கா இல்லனா அழகா பாருங்க. இவன் பண்ணா இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்படியா? கேக்குது. சரி பாடு. கீழே ஃபிளாட் ஏசி ஓடலையாடா? ரொம்ப சூடா இருக்கு. இது இல்லையா? ரிமோட் இல்லையா? ஆன் பண்ணவே இல்ல. மேம் நீங்க படுக்கறீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆன் பண்ணலையே. ஏண்டா மவனே படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீ தான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல. மாமா வீட்டுல உட்காந்து ஓசி தொத்தினிட்டு இருக்கு. வெரி கூல்.
வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு தெரியவாயா பின்னட்டும் பின்னட்டும். என்ன கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்குங்க. எங்கேயா வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ தர்மா மீட்டரியா அது? வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அதுல ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு கடை நடத்துற? போட் ஹவுஸில் கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணி நேரத்துக்கிட்ட இருந்திருப்போம். நாங்கள் அங்கே போன உடனே எங்களுக்கு வந்துட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடும் அங்கேயே வந்துட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைம் போல் டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. ஏதோ சொன்னிட்டு சொல்லிப்போம். நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே அங்கே வந்துட்டு வெந்நி தண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் காலையில் போனாலும் சரி நைட்டு போனாலும் சரி வெந்நி தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏசி இப்படி அழகியே மருவி எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் எல்லாரும் கையில பிளேட்டை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல். ஃபுட் ஃபெஸ்டிவல், யூ கேன் மூவ் யுவர் ஆஸ். ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோமே சைலண்ட்டாக போயிட்டு சாப்பிட்டு வருவோமேன்ட்டு இல்லாமல் அங்கே போய்ட்டும் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு எங்கள் கூட இருந்த பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு டேபிளுக்கு போய் உட்காந்துருந்தாங்க. அங்கே போயிட்டு விதவிதமாக ரகரகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க போல். இடி அங்கே பாருங்கள் நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றாள்வான்னு சொல்லிட்டு இவங்க எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு.
ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள இன்னும் நான் காணவே செய்யல எங்க வைக்கிறான் அப்படியே இல்லடி அது பிரியா வாய்ஸ் ரொம்ப டிஃபரெண்டா யாரடி இருக்கு நம்ம எடுக்கவே இல்ல சும்மா பாத்துட்டே ஒண்ணு குட்டியா இருக்கா என்ன நான் குட்டி கிளம்பு அது இது கேட் எல்லாம் வீரமகாளி சுப்பிரமணியபுரம் காக்க வந்தேன் எங்க வீரமகாளி அந்த
ஃபைனலி நம்ம ஐவி ட்ரிப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. என்ன இருந்தாலும் வந்துட்டு ஐவி ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு டூர் மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்தது. காலேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக எங்கள் எல்லாராலையுமே இந்த நாளை வந்துட்டு மறக்க முடியாது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தெரில. பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காலேஜில் வந்து கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். அண்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு இப்படி எடிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை காய்ஸ்.